தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, இந்திய அரசோட ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4103 புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம கீழே இருந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுள்ல போயிட்டு fci.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 5 ஜோனோட ரெக்ரூட்மெண்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஜோன்ல வந்து உங்களுக்கு தேவையோ வேலை வாய்ப்பு அறிவிப்பு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஜோனை வந்து கிளிக் பண்ணீங்களா அதுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு, அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 45 பேஜஸ் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பாத்தீங்கன்னா 28/2/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 30/3/2019 அன்னைக்கு முடியறதா சொல்லியிருக்காங்க. மேல இருக்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 45 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே விரிவா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா நார்த் ஜோனுக்கான என்னென்ன போஸ்ட் இருக்கு, எவ்வளவு வேகன்சிஸ், எந்தெந்த கேஸ்டுக்கு அலாட் பண்ணிருக்காங்க, அதுக்கான பே ஸ்கேல் என்ன, எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஸ்டெனோ கிரேட் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2, அதுக்கப்புறம் டைபிஸ்ட், அசிஸ்டன்ட் கிரேட் 3, அசிஸ்டன்ட் கிரேட் 3 அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன வேகன்ஸ் வந்து காலியாக அறிவிச்சிருக்காங்களோ அதுக்கான சேலரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நார்த் ஜோன்ல மட்டும் டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1999 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. நார்த் ஜோனு கீழே பாத்தீங்கன்னா சவுத் ஜோன்ல வந்து என்னென்ன வேகன்ஸ் இருக்கு, எவ்வளவு காலி இடங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சேலரி, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஜாப் வந்து ரிசர்வேஷன் படி ஒதுக்கிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவுத் ஜோன்ல பாத்தீங்கன்னா 540 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஜேஇ சிவில் இன்ஜினியரிங், இதுக்கு பாத்தீங்கன்னா 26 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 28 சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே ஸ்கேல் ஆப் பே டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 15 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 28 வயசு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கிரேட் பாத்தீங்கன்னா ஸ்டெனோ கிரேட் 2, இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 7 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஹிந்தி, இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் 15 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் ஹிந்தி, இதுக்கு பாத்தீங்கன்னா 3 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஜெனரல், இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 159 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 அக்கௌண்ட்ஸ், இதுக்கு பாத்தீங்கன்னா 48 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கிரேட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 டெக்னிக்கல், இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 54 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 டெப்போட், இதுக்கு பாத்தீங்கன்னா 213 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தமா 540 வேகன்ஸ் வந்து சவுத் ஜோன்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா 538 வேகன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா 735 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா 291 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்ல இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜேஇ சிவில் இன்ஜினியரிங், இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பாஸ் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜேஇ எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடத்துல வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து பாஸ் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. டிகிரி படிச்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்டெனோ கிரேட் 2, இதுக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட், அவங்க கூடவே பாத்தீங்கன்னா ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் வந்து டோக் சொசைட்டில வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. டைப்பிங்ல வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் கெப்பாசிட்டியும், ஷார்ட் ஹேண்ட்ல வந்து 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிகிரி படிச்சவங்க, அதாவது டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா டைப்பிங்ல வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்டும், ஷார்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து கையாளுறதுக்கு திறமையானவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஹிந்தி, இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரியை வந்து இந்திய ஒரு மெயின் பாடமா படிச்சு, அதாவது டிகிரி லெவல்ல வந்து இந்திய ஒரு மெயின் பாடமா எடுத்து படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபீல்ட், அதாவது இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் வந்து
டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரும்பத்தக்க கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஹிந்தி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆர் ஈக்குவலன்ட், அதாவது டிகிரி அல்லது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான டைப்பிங் ஸ்பீடு என்ன கேட்டிருக்காங்க, இந்தியில் பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பைலிங்குவல் டைப்பிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஜெனரல். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்ச எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த டிசிப்ளினாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து ப்ரொஃபிஷியன்சி, அதாவது கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்க எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 அக்கௌண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்ச எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இயக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 டெக்னிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க அல்லது பிஎஸ்சியை வந்து பாட்டனி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி அல்லது ஃபுட் சயின்ஸ் வந்து பிஎஸ்சி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிடெக் பிஇ வந்து ஃபுட் சயின்ஸ் அல்லது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா பயோடெக்னாலஜி வந்து பிஇ பிடெக்ல வந்து இந்த மேற் சொன்ன ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி வந்து முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு திறமையான எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 3 டெபார்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அதாவது ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஜோனுக்கு மட்டுமே தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்க 5 ஜோனில் வந்து ஏதாவது ஒரு ஜோனில் மட்டுமே தான் ஒருத்தர் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு வேலைக்கு மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸை ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் நீங்க பதிவு செய்ய முடியும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 28/2/2019 அன்னைக்கு இதே வெப்சைட்ல வந்து ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்க எல்லா தகவல்களையும் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மூலமா தான் செலக்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. பேஸ் 1 பேஸ் 2 2 விதமான டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் 1 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஜாப்க்கு அப்ளை பண்ற எல்லாருமே வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான், அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இது கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைமிங்ஸ் எந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினும், ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டினும், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் இதுல பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா பேஸ் 2 எக்ஸாமோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க தவறா ஆன்சர் பண்ணா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட சிலபஸ் டீடைல்ஸ் போஸ்ட் வைஸ் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், எந்தெந்த பாடத்திலிருந்து கேட்கப்படும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே சிலபஸ், அதாவது எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு, கால் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த FCA வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவங்களுக்கு இமெயில் மூலமாக வந்து இந்த தகவல் வந்து அனுப்பப்பட சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் வந்தவுடன் அவங்க வந்து FCA வெப்சைட்ல வந்து அவங்களுக்குரிய அட்மிட் கார்டு, கால் லெட்டர் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட டீடைல்ஸ் வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த ஸ்டேட்ல வந்து எந்தெந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த சென்டர்ஸ்ல வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண. இந்த 3 ப்ராசஸையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்க போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்க சொந்த ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து A4 பேப்பர்ல எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
உங்கள் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் அல்லது ப்ளூ இங்க் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்க சிக்னேச்சரை போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் வந்து பிளாக் இங்க் இல்லைனா ப்ளூ இங்க் யூஸ் பண்ணி தான் நீங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனை வந்து ஒயிட் பேப்பரில் அதை இம்ப்ரெஷன் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃபோட சைஸ், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் சைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனோட சைஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதைப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து என்ன சைஸில் இருக்குன்னா எல்லாமே வந்து இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 28/2/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 30/3/2019 அன்னைக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில், அதாவது fca.gov.in இந்த வெப்சைட்ல வந்து இதுக்கான லிங்க் வந்து 28/2/2019 அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் டெஸ்ட்டோட டேட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து FCA வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா April, May 2019 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.